நண்பர்களே, நம்ம இப்போ ஸ்லீப்பிங் லாங்கரோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். இந்த மானுவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். அடுத்தடுத்த எபிசோடு அப்லோட் பண்ணிடுறேன். நான் தான் அவங்க ஆர்கா நியூ நம்பர். வாங்க இப்போ வீடியோவில் போகலாம். ஆமாம் சார், மிஷின் தான் சீக்கிரம் கட்டிப்பித்த. எனக்கு காசு கம்மியாக தானே பிடிப்பீங்க, அதெல்லாம் முடியாதுப்பா. நீ காசு எல்லா காசையும் கொடுத்துட்டு தான் போகணும். ஐயோ, காசெல்லாம் முடிக்கிட்டானே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். நல்ல வேலை நான் கேம் விட்டு வெளில போகிறேன்னு சிஸ்டமே சொல்லிட்டுன்ட்டேன். அதோட அந்த ஸ்கில்லு வேறு தானாகவே ஆக்டிவேஷன் ஆகிட்டேன். இதுதான் நம்மளுக்கு கொஞ்சம் மர்மமாக தெரியுது அப்படின்னு ஹீரோ நினச்சிட்டு இருக்கான். எதாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு ஓபி ஸ்கில் கிடச்சிருக்கு. ஆனால் ஒன்று, எல்லாரும் இதை சீட்கள்னு நினச்சிப்பாங்க. யார் என்ன நினச்சா நம்மளுக்கு என்ன, நம்மளுக்கு ஸ்கில் கிடச்சிச்சு அது போதும் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். என்ன ஒன்று, அந்த ஸ்கில்லு ஆக்டிவேஷன் ஆகணும்னா நான் தூங்கிக்கிட்டே இருக்கணும். நல்ல வேலை நான் லைன் பண்ணாமல் தூங்கிக்கிட்டே இருப்பான். அது எனக்கு நல்லதாக தான் இருக்கும் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல கட் பண்ணி இப்போ வேறு இடத்துல காட்டுறாங்க. ஹீரோவோட தங்கச்சிக்கு நடக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பார்த்து கால்லாம் நடுங்குது. அவ்வளோதான் பொறுமையாக நடங்க. சூப்பராக நடக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு ஹீரோட தங்கச்சி அந்த டாக்டர் பாராட்டிகிட்டு இருக்காங்க. அந்த டாக்டர் சொல்கிறாங்க, முன்னோட இப்போ நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க ஹீரோட தங்கச்சியை பார்த்து. ஆமாம், நீங்கள் சொன்ன மட்டுமே அந்த கேமை நான் விளாண்டேன். அந்த கேம் விளாண்டதுலேருந்து எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல, இப்போ அது நல்லா தான் இருக்குது அந்த கேம் அப்படின்னு ஹீரோட தங்கச்சி சொல்லிட்டு இருக்கா. முன்னே இருந்ததோட இப்போ நல்லா தேறி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு உடம்பு கொஞ்சம் நல்லாவே சரியாயிட்டு இருக்கு. இதை எப்போ உங்கள் அண்ணன்ட்ட சொல்ல போகிறீங்க? இல்லை பொறுமையாக இருங்க. நீங்கள் சொல்லிடாதீங்க அண்ணன்ட்ட, நானே தனியாக சொல்லிக்கிறேன். என்னோட அந்த குரோத்தை நான் ஃபுல்பின் பண்ணதுக்கப்புறம் நீ அண்ணன்ட்ட சொல்லிக்கிறேன் அப்படின்னு ஹீரோட தங்கச்சி சொல்லிட்டு இருக்கா. நீங்கள் என் மேலே இவ்வளோ அக்கறை எடுத்து எனக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு ரொம்ப நன்றி. நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு ஹீரோட தங்கச்சி அந்த டாக்டரை பட்டு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, உன்னோட பிரதர் தான் உன்னை பார்த்துக்கிறான்னு நான் கேள்விப்பட்டேன். உன்னோட பிரதரோட ஃபோட்டோ கிடைக்குமா? இருக்கு. நான் உங்களுக்கு அவன் தூங்கும் போது ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுறேன் அப்படின்னு ஹீரோட தங்கச்சி சொல்லிட்டு இருக்கா. பரவாயில்ல, நல்ல ஃபோட்டோவாக நம்மனா போதும் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், என்னத்துக்கு இப்போ என்ன கால் பண்ணுறான்? நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். ஹலோ, நீ என்ன பிஸியாக இருக்கியா? இல்லைண்ணே, நான் பிஸியாக இல்லை, நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். நீ எதுவும் பிஸியாக இல்லைன்னா உடனே கிளம்பி வீட்டுக்கு வரியா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். ஆமாம், யார் லைனில் அப்படின்னு டாக்டர் கேட்குறாங்க. இல்லை எங்கள் அண்ணன் தான் கால் பண்ணியிருக்கான், உடனே கிளம்பி வர சொல்கிறான். என்ன அதே நீ வண்டியா அதுக்குள்ளேயும்? டாக்டர் நான் உடனே கிளம்பணும், எனக்கு கொஞ்சம் டிஸ்சார்ஜ் பண்ணி வரீங்களா? இல்லை உனக்கு எதுவும் ஆச்சு பண்ணல, நான் கொண்டு வந்து வெளில விடவா? இல்லை என் நாளைக்கு இது ஆள் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்புறதுக்கு ரெடியாக வரா. ஹீரோட தங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் உங்களை சிரமப்படுத்துறது கொஞ்சம் மன்னிச்சிருங்க. எங்கள் அண்ணன் கொஞ்சம் இன்றைக்கி சீக்கிரம் வந்துட்டான் போல, அதனால் என்ன சீக்கிரம் வர சொல்லியிருக்கான். இல்லைம்மா அதெல்லாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நான் கொண்டு வந்து உன்னோட அப்பார்ட்மெண்ட்டில் விட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட தங்கச்சியை கொண்டு வந்து அப்பார்ட்மெண்ட்டில் வராங்க. ஹீரோ சொல்கிறான், ஒரு வழியாக வண்டியா நீ, ரொம்ப நன்றி என் தங்கச்சி அழைச்சி வந்து அப்படின்னு ஹீரோ அவங்களுக்கு நன்றி சொல்கிறான். தேங்க்யூ ஃபார் ஹார்ட் ஒர்க் அப்படின்னு ஹீரோட தங்கச்சி சொல்கிறான். இல்லை குட் பைம்மா, நல்லா பார்த்துக்க உடம்ப, நான் போயிட்டு வரேன் பாய் அப்படின்ட்டு அந்த ஆண்டி சொல்லிட்டு கிளம்புறாங்க. அங்கேருந்து ஹீரோ சொல்கிறான், சரி நம்ம போவோமா அப்படின்ட்டு ஹீரோட தங்கச்சியை தூக்கிட்டு ஹீரோ தங்கச்சியோட ரூமுக்கு கொண்டு போயிட்டு இருக்கான். ஆமாம், என்னத்துக்கு இப்போ என்னை தூக்கிட்டு போகிற அப்படின்னு கேட்டோன்னா, உன் ரூமுக்கு தான், போயிட்டு கொஞ்சம் சீக்கிரம் பட்டு தூங்கு. எதுக்கு அப்படின்னு ஹீரோட தங்கச்சி கேட்குறான். நான் உன்ட்டு ஒரு விஷயம் சொல்லணும், நான் என்னோட வேலையை விட்டு நின்றுட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். எதனால? பரவாயில்ல, சின்ன வயசுலேருந்து நீ தான் உழைச்சிக்கிட்டு இருக்க, நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க, வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்கோ, ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்களோ, அதனால தான் வெளியே விட்டு நிட்டியோ அப்படின்னு ஹீரோட தங்கச்சி வச்சுக்கிட்டு இருக்கா. அதனால் நான் மணி சம்பாதிக்கிறதுக்கு இன்னொரு ஐடியா கண்டுபிடிச்சிட்டேன். என்ன ஐடியான்னு முதல்ல என்கிட்ட சொல்லு அப்படின்னு ஹீரோட தங்கச்சி ஆச்சரியமாக கேட்டுட்டு இருக்கா. அது சொல்கிறேன் இரு அப்படின்னு ஹீரோ கொஞ்சம் அமர்த்திப்படுத்திக்கிட்டு இருக்கான் ஹீரோட தங்கச்சியை. நான் இப்போ ஒரு ஆன்லைனில் ஒரு கேம் விளாண்டுக்கிட்டு இருந்தேனே, அந்த கேமில் எனக்கு ஒரு ஸ்கில்லு கிடச்சிருக்கு. நான் ப்ரொஃபஷனல் பிளேயரில் போய்ட்டு டுட்டோரியல் அட்டன் பண்ணிட்டேன். அதனால தான் நான் தனியாகவே நானும் அந்த கேம்லேருந்து சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. அதனால தான் என்னோட வேலையை நான் விட்டுட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். என்னால் நம்பவே முடியல, உண்மையிலே நீங்கள் கேம்லேருந்து சம்பாதிக்க போகிறீங்களா? உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன் அப்படின்னு ஹீரோட தங்கச்சி சொல்லிட்டு இருக்கா. அதில் நிறைய லெவல்ஸ் இருக்குது, அதெல்லாம் எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் ஒரு கேமராக போகணும்னா அதுக்கு நிறைய லெவல் இருக்குது அப்படின்னு ஹீரோட தங்கச்சி ஆச்சரியமாக சொல்லிட்டு இருக்கா. பொறுமை கொஞ்சம் பொறுமையாக சொன்னால் பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் புரியும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அண்ணா நான் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்கிறேன், இவனை கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொன்னு ஹீரோ கடுப்பாயிட்டு இருக்கான். ஆஹா, என்ன கேம்லேருந்து சமாளிக்க போகிறானே, எவ்வளோ காசு வரும்னு தெரிலையே. ஆமாம், அது எப்படி கணக்கு போடுறது? நம்ம எப்படியாச்சும் அதுக்கு இது கால்குலேட்டர் வாங்கிடலாம்ப்பா. இல்லை நம்ம ஃபோன்லேயே கணக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு ஹீரோட தங்கச்சி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஓய், ஒன்றுக்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு மண்டையில் ஒரு கொட்டு விழுவுது. ஐயோ அப்படின்னு ஹீரோட தங்கச்சி கத்துறான். ஆமாம், நீங்கள் காசு சம்பாதிக்கணும்னா ஏதாச்சும் ஒரு கில்லில் சேர்ந்துருக்கணும் அப்படின்னு ஹீரோட தங்கச்சி கேட்குறேன். கில்லுலாம் வேண்டாம், நான் இப்போ தான் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்க போகிறேன், பொறுமை எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஆமாம், எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஆமாம், இந்த டுட்டோரியலு நான் ஜெயிச்சிட்டேன், அதுக்கு எங்கிட்டு போயிட்டு எப்படி நான் ஹன் பண்ணுறது, என் லெவலை எப்படி ஏற்றுறது அப்படின்னு ஹீரோட தங்கச்சிட்டு கேட்டுட்டு இருக்கான். லெவலை ஏற்றணுமா? ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் ஒரு கேட் இருக்கும், அதை தாண்டி பண்ணால் நிறைய மாஸ்டர் இருக்கும், அதுக்கு ஒன்றுனா உனக்கு நிறைய காயின் கிடைக்கும் அப்படின்னு ஹீரோட தங்கச்சி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோட தங்கச்சியை பார்த்து ஹீரோ சொல்கிறான், நான் என்ன இந்த 3 மாதத்துக்குள்ளே டாப் 1000க்குள்ளே வந்தேதிரும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஆமாம், உன்னோட கிளாஸ் என்ன? நான் ஒரு கிளானோட லீடராகவே இருக்கேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோவை பார்த்து ஹீரோட தங்கச்சி கேட்குறான். என்னோட கிளாஸா? அது சீக்ரெட், நான் உனக்கு அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஆமாம், உங்களோட கிளாஸ் என்னன்னு உன் தங்கச்சிக்கிட்டே சொல்ல மாட்டிங்களா?
என்னோடய சிஸ்டருக்கு நிறையா செலவு இருக்குது, கண்டிப்பாக நான் அதை சமாளித்து அவனுக்கு ஹீரோ நினச்சிட்டு நான் 1000 பேருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் என்னோடய கிளாஸ் இல்லைன்னு நான் அவன்கிட்ட ரிவ்யூ பண்ணுறேன். ஏன் 1000 பேர் வந்தால் தான் ரிவ்யூ பண்ணிங்களா அப்படின்னு ஹீரோட தங்கச்சி கேட்டுக்கிட்டு இருக்கா. சரி நிம்மதியாக தூங்கு, நான் கொஞ்சம் லேட்டாக வந்தோன்னு நான் பார்க்குறேன், நீ நல்லா தூங்கணும் சரியா, நான் அப்புறம் பார்க்குறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு கதவை சாத்திட்டு வெளில வரான். கண்டிப்பாக நம்பவே முடியல, எனக்கு இப்படிப்பட்ட ஸ்கில் கிடச்சிருக்கு, இந்த ஸ்கில்லை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்க அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஹீரோ இப்போ அந்த கேப்சூல்குள்ளே போய்ட்டு அந்த கேமுக்குள்ளே லாகின் பண்ணுறான். கேமுக்குள்ளே லாகின் ஆகி உள்ளே போகிறான். ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது, பிளேயர் கிம் சாங், நீங்கள் இப்போ ஐடியா ஆன்லைன் கேமுக்குள்ளே நுழையிறதுக்கு உங்களுக்கு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்ட்டு ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. ஹீரோ லைன் பண்ணி அவன் இருந்தால் அந்த வில்லேஜுக்கு வரான். 1 வருஷம் ஆச்சு இந்த வில்லேஜுக்கு வந்துனான், இப்போ இந்த வில்லேஜை விட்டு போக வேண்டிய நேரம் வந்துச்சு அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். ஆமாம், என்ன இது என் ஸ்டேட்டஸில் ஏதோ புதுசாக காட்டுது, நீங்கள் 58 மணி நேரம் 38 நிமிஷம் தூங்கியிருக்கீங்க அப்படின்னு ஹீரோவுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. உங்களோட ஸ்கில் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வருது. ஹீரோ நினைக்கிறேன், என்னடா அது கொஞ்ச நேரம் தூங்கினதுக்கே நம்மளோட ஸ்டேட்டஸ் பாயிண்ட் இவ்வளோ அதிகரிச்சிருக்கு, என்னோட ஸ்கில் நினச்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது ரொம்ப அமேசிங்கான ஸ்கில்லாக இருக்குது அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஓ, இதுதான் சென்டர் ஆஃப் த வில்லேஜா, இந்த கதை தான் டுட்டோரியலுக்கு போகிற கதவா அப்படின்னு ஹீரோ அந்த கதவை நோக்கி உள்ளே போகிறதுக்கு ரெடியாக இருக்கான். உள்ளவும் போக ஆரம்பிச்சிட்டான். என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நான் எடுத்து வைக்கிறேன், இதை எடுத்து வச்சிடான், இன்னும் மேலே முன்னாடி போகணும் அப்படின்ட்டு ஹீரோ கையை வச்சு திறந்து டுட்டோரியலில் கலந்துக்கிறதுக்கு உள்ளே போகிறதுக்கு தயாராக இருக்கான். எஸ் கொடுத்து உள்ளேயும் போயிட்டான் ஹீரோ. டுட்டோரியல் போனதுக்கப்புறம் ஹீரோ ஒரு எம்டி பிளேஸில் நின்றுட்டு இருக்கான். என்ன அது ஒரு எம்டி பிளேஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். டக்குன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, நீங்கள் இப்போ டுட்டோரியலில் கலந்துக்கணும்னா உங்களுக்கு ஏதாவது வெப்பனு அட்டாக்கு ஸ்கில்லு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கங்க. அதோட இது நோ டைம் லிமிட்டு, நீங்கள் எவ்வளோ நேரம் வேண்டாலும் இதில் இருக்கலாம். நீங்கள் இதில் ஜெயிச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ரிவார்டு என்னென்னா பிகினர் வெப்பன், அப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு க்ளோஸ் கிடைக்கும். பிகினர் வெப்பன் ஏதாச்சும் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு ஹீரோவுக்கு நிறைய வெப்பன் வந்து காட்டுது. இதில் எந்த வெப்பன் எடுக்கிறது, எதை எடுத்தால் நம்ம நல்லா ஃபைட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஹீரோ பார்த்துட்டு ஒரு லாங் ஸ்வாடை எடுக்கிறான். ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் பார்ப்போது, பிகினர்ஸ் யூஸ் பண்ணுற லாங் ஸ்வாடை நீங்கள் எடுத்துறீங்க அப்படின்னு ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. இந்த ஸ்வாடை வச்சு நான் அந்த மொத்த கேமையுமே ஆடுறேன் அப்படின்ட்டு மாசாக டைலாக் பேசுகிறான் ஹீரோ. டக்குன்னு ஸ்விங் பண்ணி பார்க்குறான், நல்லா இருக்குது இந்த ஸ்வாடு அப்படின்னு ஹீரோ பார்க்குறான். எப்பா இந்த வாழை யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா தான்ப்பா இருக்குது அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு அங்கிட்ட ஏதோ ஒன்று அப்பேர் ஆகுது. என்னென்னு பார்த்தா சோளக்காட்டு பொம்மை. நீங்கள் இந்த சோளக்காட்டு பொம்மையை உங்களோட எல்லா அட்டாக்கை பயன்படுத்தியும் தாக்கலாம். எந்த அட்டாக்கு நல்லா இருக்கோ அந்த அட்டாக்கை பயன்படுத்தி தாக்குனீங்கன்னா நீங்கள் இந்த சோளக்காட்டு பொம்மையை அட்டாக் பவர், மேஜிக் பவர் எல்லா பவரையும் பயன்படுத்தி அட்டாக் பண்ணி இதை டிஃபீட் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஹீரோக்கு நோட்டிஃபிகேஷன். என்னோட வீக்காக தான் இருக்குது, இதை ஈஸியாக தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு ஸ்லாஷ் அட்டாக் ஒன்றையும் பயன்படுத்துகிறான். ஒரே அட்டாக்கில் அந்த சோளக்காட்டு பொம்மை சுக்குநூறாக பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. நீங்கள் டுட்டோரியலில் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. உங்களோட ரிவார்டாக அந்த ஸ்வாடையை கொடுக்குறோம், நீங்கள் இந்த டுட்டோரியலில் கிளைம் பண்ணி முடிச்சதுனால நீங்கள் இப்போ இந்த இடத்த விட்டு போகலாம் அப்படின்னு ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. ஹீரோட ஸ்டாட்ஸ்லாம் கொஞ்சம் அதிகரிக்குது, எல்லாமே கொஞ்சம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது. ஹீரோ பார்க்குறான், இது ஒன்று என் தங்கச்சிக்கு தெரிஞ்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். என்னோடய கிளாஸ் ஒரு காடுறாங்கன்னு என் தங்கச்சிக்கிட்ட சொன்னால் அவளோட ரியாக்ஷன் எப்போ இருக்கும் கொஞ்சம் நினச்சி பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அதே நீ காடுறாங்க என்கிட்ட ஏன் சொல்லவே இல்லை அப்படின்னு ஹீரோட தங்கச்சி ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்க மாட்டோம் ஹீரோ நினச்சி பார்க்குறான். ஹீரோ சொல்கிறான், என்னோடய டைட்டில் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் நல்ல பெனிஃபிட் தான் இருக்குது. இப்போ நான் இந்த டுட்டோரியல் முடிச்சதுனால பிகினராக தான் எனக்கு கிடைக்கும். அதோட இதில் 10% தான் எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்டே கிடைக்கும். ஆனால் ஒன்று, இப்போ எனக்கு கிடச்சிருக்க இன்னொரு டைட்டில் அது 5 மடங்கு அதிகரித்து கொடுத்துரும் அது அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். அதோட என்னோடய டைட்டிலுக்கு நான் ரொம்ப மரியாதையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு ஹீரோக்கு முன்னாடியே நோட்டிஃபிகேஷன் வருது, நீங்கள் இந்த வில்லேஜ் விட்டு போகிறீங்களான்னு கேட்குது. ஹீரோவும் சரி இங்கேருந்து போவோம் அப்படின்னு ஒன்று தொடறான். டக்குன்னு பார்த்தா அவனுக்கு முன்னாடி பெரிய ஒரு மேப் வந்து அப்பியர் ஆகுது. என்ன அது இந்த இடத்துக்கு போகுமா அப்படின்ட்டு ஹீரோ தொட்டு பார்க்குறான். எனக்கு இந்த இடத்துக்கு போனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிகாட் ஒன்றுங்கன்னு ஒரு இடத்துக்கு ஹீரோ போகிறதுக்கு அந்த இடத்த தொடறான். டக்குன்னு வேற ஒரு இடத்த காட்டுறாங்க. எதனால் நான் டிக்கெட் அவனை தேர்ந்தெடுத்தேன்னா அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஆர்க் வில்லேஜ் இருக்குது. அந்த ஆர்க்கெலாம் பிகினர்ஸாக இருக்கவங்க போனால் சீக்கிரமாக அந்த ஆர்க்கெல்லாம் கொண்டு சீக்கிரம் லெவலப் ஆகலாம் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு சரி நம்ம கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறான். அங்கே கட்டாயி இப்போ டிக்கெட் ஒன்று தான் காட்டுறாங்க. 2 சோல்ஜர் நின்றுட்டுருக்காங்க, 2 சோல்ஜர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய பிகினர்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க போல அப்படின்னு 2 சோல்ஜர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏசன்னு இருக்க ஒரு கேட் கீப்பர் சொல்லிக்கிட்டு இருக்கான், நிறையா ஃபாரினர்ஸ் நம்ம நாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கான். ஆமாம் நிறைய பேர் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க, எதனால இங்கே தான் நிறைய மான்ஸ்டர்லாம் பக்கத்தில் இருக்குது அதனால தான் வராங்க அப்படின்னு இன்னொரு காவலர் சொல்கிறான். அவனோட பேர் ஸ்மித்து. அதோட இங்கே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு க்ரீன் கலர் பாய்சன் ஸ்லைம் தான் இருக்கும். அந்த பாய்சன் ஸ்லைமை சீக்கிரமாக யாராலையுமே தோக்கடிக்க முடியாது அப்படின்னு 2 கல்ல ஒருத்தன் சொல்லிகிட்டு இருக்கான். அந்த ஸ்லைமு ஒரு பாய்சனை தான் துப்பி எல்லாரையும் கொல்லும், அது ரொம்ப பாஸ்டாகவும் இருக்கும் தெரியுமா அப்படின்னு இன்னொருத்தன் சொல்லிகிட்டு இருக்கான். கேசனுங்கிற அந்த காவலாளி சொல்கிறான், ஆமாம் அது இருந்தாலும் பக்கத்துலேயே ஒரு ஆர்க்கு கிராமம் ஒன்று வேறு இருக்குது, அதனாலேயே பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். ஆமாம் நம்ம எந்த ஒரு மாதம் உள்ளாரமாக பார்த்துக்கணும் அப்படின்னு ஸ்மித்து சொல்லிகிட்டு இருக்கான். 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போதே டக்குன்னு பார்த்தா அங்கிட்ட ஒரு வெளிச்சம் மட்டும் வருது. என்னடா அது என்ன பெரிய வெளிச்சம் மட்டும் வருது அப்படின்னு திரும்பி பார்க்குறீங்க. ஒரு வழியாக ஒரு ஃபாரினர் வந்துட்டானா இங்கே அப்படின்னு 2 பேரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே ஒரு ஃபாரினர் தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க.
ஓ ஒரு ஃபாரினர் வந்திருக்கானா, ஓ ஒரு விசிட்டர் வந்திருக்கானா அப்படின்னு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான். என்னது இது, இந்த பிளேஸ் தானா, இதுதான் கியா டவுனா, நம்ம நினச்ச மட்டுமே இல்லையே, இங்கெல்லாம் நார்மலாக பண்ணிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். எப்பா ஒரு வழியாக ஒரு ஃபாரினர் வந்துட்டாப்பா அப்படின்னு ஸ்மித்து சொல்லிகிட்டு இருக்கான். ஹேசன் சொல்கிறான், அவனை பார்த்தா எனக்கு எதோ சந்தேகமாக தெரியுது, அவன்கிட்டேருந்து ஒரு கில்லிங் ஆரா வருது அப்படின்னு ஹேசன் சொல்லிகிட்டு இருக்கான். என்ன சொல்கிற, அவன் ஒரு ஃபாரினர் தானே அப்படின்னு ஹீரோவை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும். ஹீரோ ஸ்மித்தை பார்த்து கேட்குறான், ஆமாம் சார் இங்கே மான்ஸ்டர்லாம் எந்த பக்கம் சார் இருக்கும், எனக்கு எங்கேன்னு தெரியாது, கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறான். எப்பா மான்ஸ்டரை வேட்டையாடுறதுக்கு நான் உனக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஸ்மித்து சொல்லிவிட்டு, ஏன்னா அந்த மான்ஸ்டர் வந்து ஒரு ஸ்லைமு தான், அது ரொம்ப சக்தி வாய்ந்த ஸ்லைமு அப்படின்னு ஹீரோ பார்த்து சொல்லிட்டு இருக்கான். என்னது சக்தி வாய்ந்த ஸ்லைமா, அந்த ஸ்லைம் நம்ம பார்த்தே ஆகணுமே அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன சொல்கிறீங்க, பரவாயில்ல நீங்கள் சொன்ன உதவிக்கு ரொம்ப நன்றி, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ட்டு ஹீரோ இங்கேருந்து போகிறான். கொஞ்சம் லேட்டாக உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஹீரோ இங்கேருந்து போகிறான். எப்பா ஹேசன் சொல்கிறான், பார்க்குறதுக்கு சின்ன பையன் மட்டும் தான் தெரியுது, எதனால் இவ்வளோ சீக்கிரமாக அந்த ஸ்லைமை கொள்றதுக்கு போகிறான் அப்படின்ட்டு ஹேசன் சொல்கிறான். எல்லாரும் கொஸ்ட்டுன்னு அதில் கிடைக்கிற ரிவார்டு கார்டு தான் அந்த ஸ்லைமை கொள்ள போகிறாங்க அப்படின்ட்டு அங்கே ஸ்மித்து சொல்லிகிட்டு இருக்கான். ஹீரோ அங்கேருந்து வேக வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கான். ஏதாச்சும் ஸ்லைம் இருக்கா, ஏதாச்சும் மாஸ்டர் இருக்கா, ஏதாச்சும் ஸ்லைம் இருக்கா, மாஸ்டர் இருக்கான்னு பார்த்துட்டு ஓடிக்கிட்டே இருக்கான். டக்குன்னு நின்று என்னது இது, அதை பார்த்தா இது வித்தியாசமாக தெரியுது, ஓ இது தான் அவங்க சொன்ன ஸ்லைமா அப்படின்ட்டு ஹீரோ பார்க்குறான். இந்த ஸ்லைம் ஒண்டியும் தோக்கடிச்சிட்டோம்னா போதும் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிட்டு அந்த ஸ்லைம் அட்டாக் பண்ண போகிறான். அந்த ஸ்லைமும் திரும்பி அதோட பாய்சன் அட்டாக் பண்ணுது. ஹீரோ அந்த அட்டாக்லேருந்து தப்பிச்சிட்டு என்ன பாய்சன் அட்டாக் அப்படின்னு பார்த்துட்டு அதோட கோரை பார்த்து ஒரு அட்டாக் பண்ணுறான். ஒரே அட்டாக்கில் அந்த ஸ்லைம் செத்து போயிடுது. செத்து போனதுக்கப்புறம் ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது, எப்பா நீ ஸ்லைமை ஃபஸ்ட்டு ப்ளோவிலேயே கொண்டுட்டப்பா அப்படின்ட்டு ஹீரோவுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. எப்பா என்னப்பா இது, இந்த ஸ்லைம்லாம் இவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு எக்ஸ்பீரியன்ஸ் போயிட்டு கிடைக்குது. நம்ம இப்போ இதை விட்டுட்டு அடுத்து அந்த ஓர்க்கு வில்லேஜ் ஒன்று இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அது எங்கே இருக்குன்னு அந்த கேட் கீப்பர் 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட போய் கேட்டு அந்த ஓர்க்கு வில்லேஜுக்கு போவோம் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிட்டு அங்கே 2 பேர்ட்டும் போய் பேசுறதுக்கு போயிட்டுருக்கான். 2 பேரும் பார்த்துருக்காங்க. அவன் ஹேசன் பார்க்குறான், என்ன அது போன வேகத்திலே திரும்பி வந்துட்டான், ஏதாச்சும் ஆயிட்டா அப்படின்னு கேட்குறான். அவன் ஹீரோ கேட்குறான், ஆமாம் ஓர்க்கு வில்லேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு ஹீரோ கேட்குறான். ஸ்மித்து கேட்குறான், ஆமாம் உனக்கு எதுக்கு ஓர்க் வில்லேஜ் இப்போ தெரியணும், ஸ்மித்து ஹீரோ பார்த்து கேட்குறான். நான் வந்து அந்த ஓர்க் வில்லேஜில் இருக்க ஓர்க்கெலாம் போட்டு தரணும், எனக்கு அங்கே போகிறதுக்கு கொஞ்சம் வழி சொன்னீங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அப்படியே 2 பேரும் முன்னாடி வந்து ஹீரோ பார்த்து ஹேசன் சொல்கிறான், எப்பா நீ ஒரு சின்ன பையனாக இருக்க, அதுக்குள்ளேயே நீ இப்போ அங்கெல்லாம் போகலாமா, வாழ்க்கை முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். எப்பா நீ அதுக்குள்ளேயும் அங்கெல்லாம் போகிறது வேணாப்பா, நீ உன்னோட ஸ்கில்லை நல்லா டெவலப் பண்ணு, அதுக்கு அங்கிட்ட அங்கே போகலாம், என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். ஹேசனும் ஸ்மித்தும் சொல்கிறாங்க, எப்பா நீங்கள் இருக்க ஸ்லைம்லாம் கொள்ளு, அதை கொண்டே நிறையா உனக்கு காசு கிடைக்கும், நீ அதை ஸ்லைம் கொள்றதுக்கும் உனக்கு நீ நிறையா ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்பா ஸ்லைமை நான் ஏற்கனவே கொண்டுட்டேனே தேங்க்யூன்னு சொல்லிட்டு ஹீரோ நிறையா காயினை காட்டுறான். டேய் நான் ஒன்றை தாண்டா சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் சொல்கிறத கொஞ்சம் கேள்றான் அப்படின்னு ஸ்மித்து சொல்கிறான். அவன் ஹேசன் சொல்கிறான், நீ இதெல்லாம் கொஞ்சம் வச்சுட்டு நீ இங்கே இருக்க ஸ்லைம் எல்டர்லாம் கொண்டீங்கன்னா உனக்கு நிறைய மணி கிடைக்குமே அப்படின்னு ஹீரோ பார்த்து சொல்கிறாங்க. ஹீரோ அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும் போதே டக்குன்னு ஹீரோவுக்கு ஒரு டைட்டில் கிடைக்கிது, பிகினிங் த கிங்குன்னு ஹீரோவுக்கு ஒரு டைட்டில் கிடைக்கிது. அடே என்னடா அது சும்மா டைட்டில் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். ஓஹோ இந்த டைட்டில் வந்து என்பிசியை அஃபெக்ட் பண்ணுமா, அதனால தான் என்பிசி இப்படி பேசிட்டாங்களேன்ட்ட அப்படின்னு ஹீரோ நினச்சிட்டு போயிட்டு இருக்கான். ஓ பிளேயர் இல்லாமல் என்பிசி கேரக்டரில், அதனால தான் நம்ம மேலே இவ்வளோ கைண்டாக நடந்துக்கிட்டு இருக்காங்களா, பரவாயில்ல நம்ம பிகினியர் தானே, நம்ம எல்லாத்தையும் பொறுமையாக கற்றுக்கலாம் அப்படின்னு ஹீரோ போயிட்டு இருக்கும்போது ஹீரோ அப்படியே யோசிச்சுக்கிட்டே வேற ஒரு இடத்துக்கு வந்துடுறான். பார்க்குறான், என்ன இடம் இது, நம்மளோட சேஃப் முக்கியமாக பார்த்துக்கணும், அதான் அந்த வில்லேஜ்காரங்க சொன்னாங்களா அப்படின்ட்டு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஹீரோ என்னத்தையும் நோட்டீஸ் பண்ணுறான், என்னடா இது, ஓ ஒரு வழியாக நம்ம ஆர்க்கோட பிளேஸுக்கு வந்துட்டோமா அப்படின்ட்டு ஹீரோ பார்க்குறான். ஹீரோ சிரிச்சுக்கிட்டே திரும்பி பார்க்குறான். ஓஹோ ஒரு வழியாக வந்துட்டாங்களா, கொருக்குன்னு சொல்லிட்டு யோ ஹியூமனை கொல்லணும், கீல் த ஹியூமன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கொல்றதுக்கு அந்த கட்டை எடுத்து கொண்டு வந்து ஹீரோவை அடிக்கிறதுக்கு வருது. ஹீரோ அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு திரும்பி வந்து ஒரு அட்டாக் பண்ணுறான். அவ்வளோதான், அந்த ஓருக்கு ரத்தம் கக்கிட்டு ஆன்னு கத்திட்டு அங்கே இடத்துலேயே மறைஞ்சு போயிடுது. ஹீரோவுக்கு லெவலப்னு நோட்டிஃபிகேஷன் வருது. இன்னொரு ஆர்க்கும் யோசிக்குது, எப்பா இவன் ரொம்ப சக்திசாலியாக இருப்பான் போலையே, நம்ம இங்கேருந்து தப்பிச்சு ஓடி ஆகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க அந்த ஆர்க்கு தப்பிச்சு ஓடுதான் இங்கேருந்து. எப்பா இங்கே என்ன விட்டுருப்பான், நான் இங்கேருந்து ஓடிடுறேன் அப்படின்ட்டு அந்த ஆர்க்கு அங்கேருந்து ஓடிக்கிட்டு இருக்கு. பின்னாடியே ஒரு வெட்டு விழுது, அந்த ஆர்க்கையும் கொண்டிடுறான். ஹீரோ லெவலப் ஆக ஆரம்பிச்சிட்றான். எப்பா 2 ஆர்க்கை கொண்டதுக்கே இவ்வளோ லெவல் அதிகரிச்சிட்டோமா, நம்மளுக்காக நிறையா விருந்தாளிங்க வந்திருக்காங்க போலையே, ஹியூமன் இருக்கான், ஹியூமனை கொல்லணும் அப்படின்ட்டு ஹீரோவை கொல்றதுக்கு நிறையா ஆர்க்கு வந்துகிட்டு இருக்கு. ஹீரோ நினச்சி பார்க்குறான், ஒரு வழியாக நம்ம இந்த வில்லேஜுக்கு வந்தது நம்மளுக்கு ரொம்ப நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணி அங்கேருந்து எல்லா ஆர்க்கையும் அட்டாக் பண்ணுறதுக்கு போயிட்டு இருக்கான். ஹியூமனை கொல்லணும், அவனை சும்மா விடக்கூடாது, கொல்லணும்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வேகமாக போயிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோடு முடியுது நண்பர்களே, நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். நான் தான் உங்கள் ஆர்கே அனிமி லவர். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, see you, bye, later.